ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் ஃபார் பாண்டிச்சேரி ஹோம் கார்டு எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்ட் த மதர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றில் எது பாராளுமன்றங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the second question, who said man is a social animal? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரிஸ்டாட்டில் தான் கரெக்ட் ஆன்சர். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரிஸ்டாட்டில் தான் கரெக்ட் ஆன்சர். அரிஸ்டாட்டில் தான் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்ட்டு சொல்கிறாரு. Moving on to the third question, which amidst the following countries of the European Union has not adapted the single currency euro? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டென்மார்க் தான் கரெக்ட் ஆன்சர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பின்வரும் நாடுகளில் யூரோ என்ற ஒற்றை நாணயத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடு எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென்மார்க் தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் அட்வொகேட் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் இஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மி பெந்தம் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். யூட்டிலிட்டேரியனிசத்தின் முக்கிய வக்கீல். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மி பெந்தம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, who conquered Mount Everest 10 times? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரீட்டா ஆங் தான் கரெக்ட் ஆன்சர். எவரெஸ்ட் சிகரத்தை 10 முறை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரீட்டா ஆங் தான் கரெக்ட் ஆன்சர். எவரெஸ்ட்டை 10 டைம்ஸ் ரீச் பண்ணுறவங்க ரீட்டா ஆங். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஷஹீத் மினார் இன் கொல்கட்டா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரோலோனி மெமோரியல் தான் கரெக்ட் ஆன்சர். கொல்கத்தாவில் உள்ள ஷாஹித் மினார் அசல் பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டர்லோனி நினைவு சின்னம் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர் இஸ் காசிங் டிஸ்பியூட் அமாங் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கிருஷ்ணா தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கிருஷ்ணா இஸ் த ரிவர் தட் காசிங் கான்ஃப்ளிக்ட் அமாங் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இடையே சர்ச்சையை ஏற்படுத்திய நதி எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் டால்ஃபின் வேர் பார்ன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹாங்காங் வாஸ் த பிளேஸ் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் டால்ஃபின்ஸ் வேர் பார்ன். உலகின் முதல் டெஸ்ட் டியூப் டால்பின்கள் எங்கு பிறந்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் இஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இயற்றப்பட்ட அரசியலமைப்பின் முதல் உதாரணம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான் கரெக்ட் ஆன்சர். ஹூ இஸ் நாட் த பாரத் ரத்னா 2024 ரெசிபியன்ட்? பின்வரும் நபர்களில் 2024ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருதினை பெறாத நபர் யார் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மனோகர் பாரிக்கர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, சரண் சிங் இவங்க எல்லாமே பாரத் ரத்னா ரெசிபியன்ட்ஸ். மூவிங் ஆன் டு த 9th கொஸ்டின், ஃபென்டானில் கிரைசிஸ் இன் மெக்சிகோ இஸ் ரிலேட்டட் டு. மெக்சிகோவில் நிலவும்
பென்டானில் நெருக்கடி என்பது எதனுடன் தொடர்புடையது ஆகும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இல்லீகல் ட்ரக் யூசேஜ், சட்டவிரோத போதைப்பொருள் பயன்பாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question. India's first hypervelocity expansion tunnel test facility was inaugurated in. இந்தியாவின் முதல் அதி உயர் திசைவேக விரிவாக்க குழலமைப்பு பரிசோதனை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐஐடி கான்பூர், இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question. National Deworming Day is observed on. தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த தேதிகளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, February 10 அண்ட் August 10 தான் கரெக்ட் ஆன்சர். February 10 மற்றும் August 10 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 12th question. India's first state-of-the-art small animal hospital was launched by. இந்தியாவின் முதல் அதிநவீன சிறிய விலங்கு நல மருத்துவமனை யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டாடா ட்ரஸ்ட், டாடா அறக்கட்டளை தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question. What is India's rank in World Bank Logistic Performance Index Report 2023? உலக வங்கியின் தளவாடங்கள் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் 2023 ஆண்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 38th ரேங்க், 38வது இடம். Moving on to the 14th question. Which state recently restored the World Pension Scheme for State Government Employees? சமீபத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பின்பற்ற தொடங்கிய மாநில அரசு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிக்கிம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 15th question. Gemini is the AI chatbot of. Gemini என்பது எந்த நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உரையோடு மென்பொருள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கூகுள் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கூகுளோட பாட் தான் இப்போ ஜெமினின்ட்டு பெயர் மாற்றம் கண்டிருக்கு. சரியா? Moving on to the 16th question. Which state installed AI based early railway crossing warning system to save wild elephants? ரயில்களால் காட்டு யானைகள் தாக்கப்படாமல் அவற்றை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இருப்பு பாதை கடுப்பு முன்னெச்சரிக்கை அமைப்பினை நிறுவியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question. Which country opened its 5th scientific outpost Quinling in Antarctica? அண்டார்டிகாவில் தனது 5வது அறிவியல் முகாமினை திறந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சைனா, சீனா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. Which of the following photo won the Wildlife Photographer of the Year People Choice Award? பின்வருவனவற்றுள் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதை வென்ற புகைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐஸ்பெட் பை நீமா சரிகாமி. சிறிய பனிப்பாறையில் உறங்கும் துருவக் கரடி நீமா சரிகானி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the last question. Which of the following is a wonder of ancient world? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் தான் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் பாருங்களேன். கிரேட் வால் ஆஃப் சைனா, தாஜ்மஹால் அண்ட் கேட்டகாம்ஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஸோ இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா, தாஜ்மஹால் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டோட ஒண்டர்ஸ். ஸோ த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் வந்து ஏன்ஷியன்ட் ஒண்டர். பின்வருவனவற்றில் பண்டைய உலகின் அதிசயம் எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.